Question. AlphaFold க்கான வேலையின் காரணமாக வேதியியலுக்கான கூட்டு நோபல் பரிசு எந்த அமைப்பின் CEO-க்கு வழங்கப்பட்டது? Option A. Microsoft, Option B. Google, Option C. Google DeepMind, Option D. OpenAI. The correct answer is. Google DeepMind. Question. சமீபத்தில் இந்தியா எந்த நிறுவனங்களுடன் $830 மில்லியன் மதிப்பிலான பீரங்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ். Option B. பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட். Option C. மஹிந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் PML. Option D. லார்சன் மற்றும் டூப்ரோ மற்றும் அசோக் லேலண்ட். The correct answer is. பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட். Question. இந்தியா 156% LCH தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தத்தில் எவ்வளவு தொகைக்கு கையெழுத்திட்டது? Option A. $5.30 B. Option B. $6.30 B. Option C. $7.30 B. Option D. $8.30 B. The correct answer is. $7.30 B. Question. அமெரிக்க FDA சமீபத்தில் எந்த நிறுவனத்தின் காக்ஸ் மற்றும் ஸ்மால்பாக்ஸ் தடுப்பூசியின் உரை உலர்ந்த பதிப்பை அங்கீகரித்தது? Option A. Pfizer, Option B. Moderna, Option C. Bavarian Nordic, Option D. ஜான்சன் மற்றும் ஜான்சன். The correct answer is. Bavarian Nordic. Question. திபெத்திய பகுதிகளுக்கு செல்வதற்கான அணுகல் தொடர்பாக எந்த நாடு சமீபத்தில் சீன அதிகாரிகள் மீது விசா கட்டுப்பாடுகளை விதித்தது? Option A. இந்தியா, Option B. அமெரிக்கா, Option C. ஐக்கிய இராச்சியம், Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. அமெரிக்கா. Question. $13.40 மில்லியன் நிதியுடன் AI உருவாக்கிய நிபா தடுப்பூசியை உருவாக்க ஜெனோவாவுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. WHO, Option B. CEPI, Option C. UNICEF, Option D. Gavi. The correct answer is. CEPI. Question. பன்னாட்டு வான் எரிபொருள் குளத்தில் இணைவதன் மூலம் டென்மார்க் எந்த நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்த முதலீடு செய்கிறது? Option A. போயிங், Option B. லாக்ஹீட் மார்ட்டின், Option C. ஏர்பஸ், Option D. சாப். The correct answer is. ஏர்பஸ். Question. 31 முதல் 33 வரை நாட்களில் ஜோஜிலா கணவாயை எந்த அமைப்பு சாதனை நேரத்தில் திறந்தது? Option A. இந்திய இராணுவம். Option B. எல்லை சாலைகள் அமைப்பு. Option C. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். Option D. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். The correct answer is. எல்லை சாலைகள் அமைப்பு. Question. உள்துறை அமைச்சகம் கோக்களுக்கான FCRA பதிவின் செல்லுபடியை எந்த தேதி வரை நீட்டித்தது? Option A. டிசம்பர் 2024. Option B. மார்ச் 2025. Option C. ஜூன் 2025. Option D. டிசம்பர் 2025. The correct answer is. ஜூன் 2025. Question. 2024 முதல் 25 வரை ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி என்ன தொகையை எட்டியது? Option A. 13,622 கோடி ரூபாய். Option B. 18,622 கோடி ரூபாய். Option C. 23,622 கோடி ரூபாய். Option D. 28,622 கோடி ரூபாய். The correct answer is. 23,622 கோடி ரூபாய்.